இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 41 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவனோட க்ரோவை எடுத்து வச்சிருப்பான் காங்குரோ. இந்த இடத்துல காங்குரோ ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட வார்னிங் கொடுப்பான். இதை கேட்ட அவன் வந்துட்டு முதல்ல நான் உன்னை அந்த அளவுக்கு வரக்கு விட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண போவான். இவனும் தடுத்துருவான் காங்குரோவும். இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு போகும்ல, அவனோட உடம்பெல்லாம் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனோட கை கால்லாம் ரொம்பவுமே வளைஞ்சு போகும். இந்த இடத்துல ஃபுல்லாக காங்குரோவை ஹோல்ட் பண்ணி இறுக்கிடுவான். இதுக்கு அவன் என்ன ரீசன் சொல்லுவானா, இந்த ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் அவனோட எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்லோகேட் பண்ணி அவனோட சக்ரா மூலமா அவனோட சாஃப்ட் பாடி யூஸ் பண்ணி தான் இந்த வேலையை பண்றான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற சக்குராவுக்கே ஆச்சரியமா இருக்கும். சக்ராவில் இப்படி பண்ண முடியுமாங்கிற மாதிரி, நானும் இந்த மாதிரிலாம் நின்ஜுட்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ எக்ஸைட்மெண்ட்டோட இந்த மேட்ச்லாம் பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல மிசூமி அவனோட பாடியை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காங்குரோவை இறுக்கி பிடிச்ச மாதிரி அழுத்திக்கிட்டே தான் இருப்பான். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கும் அந்த அளவுக்கு நான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். நீ கிவ் அப் பண்ணிட்டு நான் விட்டுறேன்னு மிசூமி சொல்லுவான். இருந்தாலுமே நோன்னு சொல்லுவான். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா இருக்க ஆரம்பிப்பான். செத்துற போறான்னு சொல்லுவான். இந்த இடத்துல காங்குரோ அவன் வாய் வச்சு கம்மன் இல்லாம நீ தான்டா சாக போற அப்படின்னு சொல்லுவான். இதனாலேயே பாத்தீங்கன்னா மிசூமி வந்துட்டு கழுத்தையே உடைச்சிருவான். எனக்கு தெரிஞ்ச அவனோட கழுத்தை உடைச்சிட்டான்னு லீ சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மிசூமி நினைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டேன் போல இருக்குங்கிற மாதிரி நினைப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். காங்குரோவோட கழுத்துக்கிட்ட இருந்து என்னமோ தூளா விழுகும். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா காங்குரோவோட ரியல் ஃபேஸை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அது காங்குரோவே இருக்க மாட்டான், அது அவனோட பப்பட். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்குரோ அந்த க்ரோ எடுத்து வைப்பான் இல்லையா, ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரியல் காங்குரோ இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பப்பட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, நருட்டோ பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்குரோ அவனோட கையை மட்டும் தான் அசைப்பான், நருட்டோ கீழே விழுந்திருப்பான். ரியலாக பார்த்தீங்கன்னா அந்த பப்பட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவனோட சக்கரை யூஸ் பண்ணி அவனோட காலை ஸ்லிப் பண்ணி விட்டுருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிக்க ஆரம்பிப்பான் மிசூமியை அந்த பப்பட்டை வச்சு. பார்த்தீங்கன்னா அவனால் முடியாது, அவன் கிவ் அப் பண்ணிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து காங்குரோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாரு கெக்கோ. இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 பேர் போட்டியாக வந்து நிற்கிறாங்களே, இதெல்லாம் நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ கேட்பான் ககாஷி கிட்ட. அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஷினோபி கிடையாது, அது வந்து ஒரு நிஞ்சா டூல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு சொல்கிற விஷயம்னா, ஷுரிக்கன் மாதிரி இது ஒரு பப்பட் அவ்வளோதான், அவனோட சக்கராவை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குராவோட மனசில் தோன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரேட் சக்ரா யூசர்ஸாக இருக்காங்க, சக்ராவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம மட்டும்தான் பெரிய ஆள் நினச்சிட்டு வந்தோங்கிற மாதிரி நினைப்பா. இந்த இடத்துல குனோ ஈச்சி ரம்பிள் த ரைவல்ஸ் கெட் சீரியஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சக்குரா வாஷ்ரூம் போயிருப்பா, அவளோட ஹேரை வாஷ் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல ஈனோ வந்துட்டு சாஸ்கே அவ்வளோ கிரேட்டான ஆளே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிட்டான், ஒன்னமாய ஆளுகளுக்கு என்னெல்லாம் நடக்க போதோ, நீ இதுலேருந்து கிட் பண்ணுறதே உனக்கு நல்லாதாங்கிற மாதிரி செம்மையாக கலாய்ப்பா. இந்த இடத்துல பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சக்குரா, நான் இல்லை இந்த இடத்த விட்டுலாம் கிட் பண்ண மாட்டேன், நான் இந்த போட்டிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. மனசுக்குள்ள ரொம்பவுமே ஆர்வமா இருப்பா. இதுக்கப்புறமா கெக்கோ வந்துட்டு 4th டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாரு. இங்க இருக்க எல்லாருமே சுத்தி வர வியோடோஸா தான் இருக்காங்க, வினோதமான ஆட்களா தான் இருக்கானுங்க, இதுல யார் வந்தா என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல கக்காஷி சக்குரா 2 பேருமே நீ மட்டும் என்ன வினோதம் இல்லாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. இதுக்கப்புறமா சக்குரா சிரிச்சிட்டு இருப்பா. இது சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல சக்குரா, போடப்பாருன்னு சொல்லி கக்காஷி காட்டுவாரு. பாத்தீங்கன்னா சக்குரா ஹருனோ வெசஸ் ஈனோ யாமனாக்கான்னு வந்திருக்கும். இதுக்கப்புறமா 2 பேருமே பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. உனக்கு எனக்கும் சண்டை நடக்குங்கிறத நான் நினச்சிட்டு தான் இருந்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஈனோ பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசுமா வந்துட்டு ஈனோ வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ரூக்கியாக தான் இருக்கா கூனோ ஈச்சியில் எடுத்துக்கிட்டா. அந்த அளவுக்கு பார்த்தா இவ சக்குரா கூட ஃபைட் பண்ணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்துட்டு சுற்றி வர எத்தனை பேர் இருக்கானுங்க, போயும் ஈனோக்கும் சக்குராக்குமா மேட்ச் வேணும், இந்த இடத்துல இவ விஷயங்கள்லாம் மோசமாக்கி விட்டுருவாளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். சரி ஈனோ நீ என்னதான் பண்ண போறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசுமா நினைப்பாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு சக்குராவை பயங்கரமா சேர் அப் பண்ணுவான். இதுக்கப்புறமா கெக்கோ இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சக்குரா ஈனோ 2 பேருமே வெறித்தனமா ஃபைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சக்குரா அவளோட குணாயை எடுத்து எறிவா, அதுலயே ஒரு குணாயை பிடிச்சி ஈனோ அட்டாக் பண்ணுவா. இந்த இடத்துல ஈனோ தோத்து போயிடுவா, சக்குரா தான் ஜெயிப்பான்ங்கிற மாதிரி நருட்டோ கத்திட்டு இருப்பா. நீ என்ன இடியட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாருக்கும் நருட்டோ கடையில ஏகப்பட்ட சண்டைகள் வரும். இதுக்கு இடையில என்ன இவங்க 2 பேரும் கேவலமா அடிச்சுட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நெஜி வாய்ஸ்
வாய்ஸ் கேட்கும். இதை பார்க்குற நருட்டோ வந்துட்டு திரும்பி பார்ப்பான், என்ன ரொம்ப மோசமாக சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னாவே வெறித்தமாக இருக்கணும். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மொக்கையாக தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்லணும்னா. அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நெஜி வந்துட்டு சாதாரண குணோயிச்சி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் மென் இல்லைன்னா விமன்லாம் கணக்கு கிடையாது, இவங்க 2 பேரும் ரொம்பவுமே மோசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த டென்டன் மென்ஷன் பண்ணுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈனோவும் சக்குராவும் திரும்ப ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோவுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் வாயை பார்த்து குத்துறக்கு. ஆனால் குத்த மாட்டா, அதுக்கு பதிலாக பலான்னு ஒரு அறை விடுவா. என்ன ரீசன்னா சக்குரா வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்ப எப்படி இருந்தாலும் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு முன்னாடி கிளிச் ஆகிட்டு போகும், அதனால தான் அவள் அப்படி அடிப்பா. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை ரிமெம்பர் பண்ணி பார்ப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குனோயிச்சிங்கிறது நார்மல் நிஞ்சாஸ் மாதிரி கிடையாது. நீங்கள் நார்மல் விமன் மாதிரி நீங்கள் ஸ்பை பண்ணுறதுலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க மாதிரில ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர் வந்து லெசன் எடுப்பாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக நீங்கள் போய் ஃப்ளவர்ஸ் கேதரிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா ஈனோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுருப்பா. அவளை தேடி போகிற சக்குரா வந்துட்டு கால் தடுக்கி விட்டு கீழே வந்துடுவா. இவ எவ்வளோ லேமா இருக்காங்கிறது இவ்வளோ இந்த விஷயத்துலேயே தெரியுது இல்லையா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்குரா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பறிச்சுட்டு இருப்பா. எனக்கு இதில் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு இதை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது, உனக்கு எப்படி ஈனோன்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல ஈனோ வந்துட்டு ஃப்ளவர் டெக்கரேஷன் பற்றி செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதாவது மெயினான ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கணும், அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரியான மற்ற ஃப்ளவர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்குங்க ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூவாக காமிச்சு இது எதாவது யூஸ் பண்ணினா நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இந்த இடத்துல அவளோட காதுகிட்ட ஒரு பூவை வச்சு நான் என்ன க்யூட்டாக இருக்குன்னா அழகாக இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்ணி தான் சொல்லுவா. ஏன் இவ்வளோ இழுத்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இருக்க உமன்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க. அதில் வந்து எனக்கு இனாட்டா ஈனோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் கேர்ள்ஸ் மாதிரி. இந்த இடத்துல ஆமி அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சக்குரா கிட்ட வம்பிழுப்பாங்க. இந்த இடத்துல சக்குரா பார்த்து ரொம்பவுமே கலாய்ப்பாங்க. ஈனோ ஆமியோட வாயிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை விட்டு அடிச்சிருவா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாய்சன் உள்ள ஃப்ளவர், இதெல்லாம் வாயில் பட்டுச்சுன்னா பிரச்சனை தான், கொஞ்சம் டாக்ஸிசிட்டி தான் இருக்குது, இருந்தாலும் அதில் விஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இந்த இதை கேட்ட உடனே 3 பேர் அலறிட்டு ஓடுவாங்க சென்சே அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா ஈனோ சிரிச்சுக்கிட்டே அதோட வேரில் மட்டும்தான் விஷம் இருக்குங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. ஈனோவை பார்க்குற சக்குரா வந்துட்டு இவ ரொம்பவுமே கிரேட்டாக இருக்காங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல ஈனோவை பற்றிலாம் பயங்கரமாக நினச்சிட்டு நீ ஒரு காஸ்மோஸ் ஃப்ளவர்னா நான் உன்னை சுற்றி அலங்காரப்படுத்தி வைக்கிற அந்த ஃப்ளவர் மாதிரி தானா அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல ஈனோ சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ வெறும் மொட்டு தான், ஒன்னா பூ பூக்க கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல சக்குரா பயங்கர வீரவசம் பேசுவா. இனிமேல் நான் இந்த இடத்துல சாஸ்கேக்கு அவசரம் உங்களோட சண்டை போட போகிறதில்ல, ஏன்னா நீ சாஸ்கே டைப்பே கிடையாதுங்கிற மாதிரிலாம் கலாய்ப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளேயுமே பயங்கரமான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். நருட்டோலாம் இவங்களை பார்த்துட்டு இவங்களை பார்த்தாலே ஸ்கேரியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, நருட்டோ சக்குராவை பொறுத்த வரைக்கும் அவள் இப்போ யாரோட தேவையுமே இல்லாமல் சர்வை பண்ணுற அளவுக்கு பயங்கரமாகவே டெவலப் ஆயிருக்கா. அவள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வைப்பார். இந்த இடத்துல சக்குரா இருந்துட்டு இப்போ வரைக்குமே நான் ஒரு பட் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ கிட்ட கேட்பா. இதுக்கப்புறமா திரும்ப ஃப்ளாஷ்பேக் போவாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நீ எனக்கு எதுக்கு இந்த ரிப்பன்லாம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்பா. நீ ரொம்பவே சோகமாக இருக்க இல்லையா, பட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், அது அப்படியே மூடியே இருக்கும், நீ ரொம்ப சோகமாக இருக்கனால தான் அது கூட உன்னை கம்பேர் பண்ணேன். ஆக மொத்தத்தில் இந்த பட்ஸ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஃப்ளவராக பூ பூக்கும் இல்லையா, அந்த டைமில் காஸ்மோஸை விட சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும்ங்கிறதெல்லாம் சொல்லுவா. இந்த இடத்துல ரொம்பவுமே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவா சக்குரா ஈனோ மேலே. இந்த இடத்துல ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போவா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா என் கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க சக்குரா, நம்ம அசைன்மெண்ட் முடிக்கணும் வா போகலாம் அப்படின்னு பா ஈனோ. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் நடக்கிற விஷயத்துக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா நிறைய விஷயங்களை பேசுவா. இந்த இடத்துல சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்துட்டு போகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனோவோட ஃப்ளவர்ஸை பாராட்டுவாங்க, சக்குராவோட ஃப்ளவர்ஸை பார்த்தீங்கன்னா டிகிரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கூட ஈனோவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பா. நான் வந்து ஒரு மொட்டை இருக்கிறத விட ஒரு அழகான பூவாக இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறேன், நான் இந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல சக்குரா பேசுறது. இதுக்கப்புறமா சக்குரா மனசில் ஓடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உன்னை சர்பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஹெட் பேண்டை ரிமூவ் பண்ணுவா. அதெல்லாம் பார்க்குற நருட்டோக்கு இவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். இதை பார்க்குற கக்காஷி வந்துட்டு இவனும் சாஸ்கேவுமே ரைவல்ஸ் மாதிரி தான் அலைவானுங்க, இவனுக்கு என்னன்னே புரியலைங்கிறானு, இப்போ வரைக்கும் எனக்குமே தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்துட்டு ஹாய் காட்டுவார். இவன் என்னோட யூத்லேருந்தே என்கிட்ட எதிரியாக தான் இருக்கான், ஆனால் இவனோட இந்த நான்சென்ஸ் மாதிரி பண்ணுறதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காய் நினைப்பார். இதுக்கப்புறமா ஈனோக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் அடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா சக்குரா ஜாயின் பண்ணியிருப்பா இல்லையா. இதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட எந்த இடத்துலையுமே தோக்க மாட்டேன் ஈனோன்னு சொல்லிலாம் சக்குரா பேசியிருப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையப்போ ஒரு ரெட் கலர் ரிப்பன் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பா இல்லையா ஈனோ, அதை பார்த்தீங்கன்னா சக்குரா ரிட்டர்ன் பண்ணுவா. கிஃப்ட்டுங்கிறது ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் இந்த இடத்துல வந்து அவளோட ஹெட் பேண்டை போட்டிருப்பா. அதெல்லாம் அவன் நெத்தியில் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே செம கான்வர்சேஷன் போகும்.
போகும். இந்த இடத்துல சக்குரா மெயினாக சொல்கிறது என்னன்னா, இந்த ஹெட் பேண்ட் இருக்குன்னா நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் நிஞ்சா, நான் ஒரு குனோயிச்சி அப்படிங்கிற விஷயத்துல சொல்லுவா. இதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட எந்த இடத்துலையுமே தோற்று போக மாட்டேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் அந்த ரிப்பனை கொடுக்க வருவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனோ அவளோட கையை பிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நானும் தான் அவங்கள்ட்ட தோற்று போக மாட்டேன் அப்படின்னு ஈனோ சொல்லியிருப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் நடக்க ஃபைட்டுக்கு வருவாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருமே அவங்க ஹெட் பேண்டை பார்த்தீங்கன்னா அவங்க நெத்தியில் கட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண தயாராவாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்து மனசுக்குள்ளேயுமே ஒரே விஷயம் தான் ஓடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை நான் இதுக்காக பின்வாங்க மாட்டேன், இது ஒரு ஃபேர் ஃபைட்டாக இருக்க போகுது, இந்த இடத்துல நான் தோத்து போக மாட்டேன்ட்டு ரெண்டு பேருமே வேகமாக ஃபைட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ரெண்டு பேருமே பஞ்ச் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்ம்ஸ்லேயே தான் அவங்க குத்திக்குவாங்க. இதை பார்க்குற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரெண்டு பேருமே பொசிஷனில் நிற்பாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな。